Very good morning students. 11th standard biobotany second unit plant morphology பார்க்குறோம். Plant morphology the study of shape and size and structure of the various plant. இப்போ நம்ம ஒரு entire plant பார்க்குறோம். The flowers are only above the soil portion, I mean aerial system, and then underground part of the plant part அப்படின்னு சொல்லுவோம். Underground part of the plant part or root system, the aerial part of the plant or shoot system. The shoot system consists of they have a flowers, leaf, bud, and then stem region and many more branches. Then second, the root system. Root system consists of a root and then root hairs. They are the general morphological of the plant part. What are the important or the morphological plants? Morphology ala என்னென்ன importance நம்ம ஏன் அதை ஸ்டடி பண்ணணும்? They are a important to the classification of entire plant. They in fossil plant and then new living plant. They are endangered plant species. The entire world they are distribution of the many more plants. Some kind of the fossil and some kind of the living world and some kind of the plant are they are distributed throughout the entire world. In a morphological they are phylogenetic relationship to the entire plant. ஸோ இவ்வளோ ரீசனுக்காக நம்ம மார்ஃபாலஜியை ஸ்டடி பண்ணுறோம். அழிந்து போன தாவரங்கள் ப்ளஸ் இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய தாவரங்கள், இந்த புவியில் வாழக்கூடிய தாவரங்கள்னு சொல்லுவோம். அழிந்து வரும் தாவரங்கள் என்டேஞ்சரஸ் பிளான்ட் ஸ்பீசஸ். ஃபாசில் அப்படின்னா பிளான்ட் வந்து இறந்துரும், தொல்தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். பேலியோ பாட்னி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் லாஸ்ட் இதில். ஸோ ஆல்கே பிரையோஃபைட்டில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிளான்ட்டோட டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக they are studied to the morphology. The entire morphology are broadly classified into vegetative part and then reproductive part. ஒரு plant எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் vegetative part, reproductive part இருக்கு. Vegetative அப்படிங்கிறது does not involved in a reproduction. They are a shoot system and then root system. Reproductive part அப்படிங்கிறது the initial of the reproductive part are flower or the inflorescence, fruit and then seeds. They are a vegetative and then reproductive part. ஸோ வெஜிடேட்டிவ் பார்ட் அப்படின்றது தே ஆர் வேரியஸ் ஆஃப் சேஃப் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் இன் எவரி பிளான்ட் பாடி. சில பிளான்ட் ஹர்ப், சம் கைண்ட் ஆஃப் த பிளான்ட் ஆர் ஷ்ரப், சம் கைண்ட் ஆஃப் த பிளான்ட் ஆர் ட்ரீ அப்படி தான் சொல்கிறோம். சிறு செடிகள், புதர் மாதிரி இருக்கக்கூடிய செடிகள், தென் ட்ரீ அப்படின்னு சொல்லி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த என்டையர் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியை இந்த பிளான்ட்டோட சைஸ், சேஃப், ஸ்ட்ரக்சர் டிவைட் பண்ணுறதுக்கு தே ஆர் ஏ ஹேபிட்டேட் அண்ட் தென் லைஃப் ஸ்பேன் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஹேபிட் அப்படிங்கிறது தே ஆர் ஏ ஹர்ப், ஸ்ரப் அண்ட் தென் ட்ரீ. சம் கைண்ட் ஆஃப் த ஹர்ப் அண்ட் ஸ்ரப் தே ஆர் ஏ டின்னிங், தென் கிளைம்பர்ஸ். டின்னர் அப்படின்னு சொல்லுவோம். பற்றுக்கொடிகள், சிறு கொடிகள், பந்தல் போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி படர்ந்து இருக்கக்கூடியது கிளைம்பர் டின்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன செடிகள், டொமேட்டோ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஹர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஹர்ப் இஸ் ஏ வெரி சாஃப்ட் இன் ஸ்டெம். தே டஸ் நாட் ஹேவிங் எ உட்டி போர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்லாந்தஸ் அமாரஸ், கீலா நெல்லி. தே கியூர் த ஜாண்டிஸ். தென் கிளியோம் விஸ்கோசா. இட் இஸ் எ ஹர்ப் வெரைட்டி. இன் திஸ் ஹர்ப் ஆர் complete span of life in a single years or perennial many years and then biennial 2 years. The complete span of life in a only 1 year. They are a annual. Example tomato. Second one biennial. The entire system vegetative and then reproductive divided into 2 biennial years. Perennial means they complete span of life in a many years. The perennial herb is a bulb pot, rhizome, tuber. They have a different kind of life structure. Some kind of the, for example rhizome, இஞ்சி எடுத்துக்கிறோம். இஞ்சி வந்து பட்டாக ஃபார்ம் ஆகும். தென் அதுக்கப்புறம் டியூப், சில இது வந்து கிழங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ இஸ் ஏ டியூபர் லைக் ஸ்ட்ரக்சர். சம் கைண்ட் ஆஃப் த டேப்பியோக்கா
they are a stem tubers. Some kind of the potato are a stem tubers, and then tapioca, sweet tapioca, potato ipomia, சக்கரைவள்ளி கிழங்கு, sweet potato ன்னு சொல்லுவோம். அவங்க எல்லாமே root tubers. Allium sipa, onion. The underground stem is termed as, the scientifically word, they are a geophytes because they are a underground part of the plant. This is a herb, soft wood. Then shrub means they are a perennial woody plant with several stem arises in a ground level. Example, hibiscus rosa sinensis, zooflower, sembarthi அப்படினு சொல்வாங்க. In this shrub are perennial and then biennial plant. Next one, they are a twinner or also known as a climber. They supporting to the other generally weak stem, they are supporting to the another ones, maybe another plant, and then any one rod shaped stem, woody stem, and then any one rod shaped iron materials. This is a climber. They are a very weak stem which may be annual, some kind of the perennial. It is a herbaceous, not in woody. Then lion alvens, they compound of the tree in layer of the some tropical forest. For example, ventiloca, entanda, bougainvillea, they are a twinner and then layer of the some tropical forest. கொடி மாதிரி சுற்றி காணப்படும், அதான் பற்று கொம்புடிகள், சிறு கொடிகள்னு சொல்லுவாங்க. They are huge in size trees. Trees is a stout, very tall, perennial, woody plant. They are a trunk in nature. Example, mango, sapota, jackfruit, teakwood, they are a tree. Some tree trunk material or it present in a cactus. For example, palmyra coconut, it present in a milky latex. It's the example of some kind of the tree. Next one, habitat. Habitat means only two. One is a terrestrial, another one is a aquatic. They plant grow in habitat, terrestrial or land plant. Aquatic may be good in water and then saline water. Aquatic plant are hydrophytes. Then lifespan, the complete season of the entire plant. They grow in a seed to entire organism. The plant are annual plant, biennial plant, and then perennial plant. Annual means complete span of life in 1 year. They both of vegetative and then reproductive character. Solam, maize, watermelon, groundnut, nilakadalai, then rice, nil. Perennial means they every season complete in a 2 years. First season, the initial of the vegetative growth of leaf, root, and then branches of stem. The second season, they are arises in flower and then fruit. Example, carrot, radish, and then cabbage, they live in a 2 years. Perennial, the complete span of life in a many years, where they bear fruit and flower and fruit in every season and then every year. Example, polycarpic. Poly means many, perennial means many years it present. Example, banana. Mango, sapota, banana. Some plant produced in monocarpic perennial. Monocarpic perennial means it live in a many years. Monocarpic means they produce flower, fruit in only 1 year but live in many year perennial. Polycarpic means they yielding flower and fruit in every season. This is a polycarpic. Monocarpic means they live in many years but give the flower, fruit in only 1 year. Next one, part of the flowering plant. The flowering plant are called as a angiospermic plant. It is also known as a magnilophytes. They are a saprophytic plant. They root system and then shoot system. In this shoot system consists of stem and then root. Root system consists of root hairs and then root.
First of all, the root system. Root is usually it is a underground part of the plant. The root with branches, also known called as a root systems. Root has and then root, it totally called as root system. It is positively geotrophic in nature. They are non-green in color. Positively geotrophic, negatively phototrophic. Root is responsible for the water and mineral salt, then and to absorbing soil, encourage to the entire plant. The character of the root. It is a 3-mark question. Root is descending portion of the plant. Root அப்படிங்கிறது descending portion of the root அப்படின்னா this is a descending portion of the plant. They are non-green in color. They lack of the chlorophyll pigment. Do not possess node and then internode. Example, sweet potato, Rutaceae members. Root bears bud. Some kind of the root bears some bud. So the root tapioca and then sweet potato, example of root tubers. Then root or bears many more root hairs. In this root hairs are absorb water and mineral salts. Then region of the root. Region அப்படின்றது the root or consist of root cap and then cell division part. இது root cap, then cell division part and cell elongation portion, then maturation portion. Okay, then root cap means it is a non-green in color. It is termed as a structure to protect the effects of the root. இந்த இடத்த தான் to protect the effects of the root னு சொல்லுவோம். இது root cap னு சொல்லுவோம். This is a tip of the organ. ஒரு root எடுத்துக்கிறோம். root or last edges பாருங்க pure white கலர்ல தெரியும். So இத root cap னு சொல்லுவோம். They above the root cap, they present in a region of cell division இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் region, cell division region சொல்லுவோம். It is a very essential part of the entire plant. It just above the root cap. In this meristematic cell actively continuously cell division to attend the cell division. They increase in number of the cells. This is a main growing tip of the root. Then above the cell division part, it is a elongation portion. In this elongation portion, the cell increase in length of the root. So it is elongation part. After lost above the June elongation, they are a maturation part. In this maturation state, the cells are many more differentiated in tissue-like structure. It consists of the epidermis, cortex region, and then vascular tissue. Xylem, phloem are present in this region. In this region, many more root hairs are present. In this root hair are absorbing water and minerals of the soil. This is a region of the root. Then category of the root. Root category, they are divided into the primary root, secondary root and then tertiary root. They are divided into a 2 part. Primary root, secondary root and then tertiary root. Primary root means first formed in direct of the radical. இப்போ இந்த இடத்தை தான் நம்ம primary root சொல்லுவோம். They are arises in radical. This is a seed. The after seed they form of a shoot system and then root system. The root system first formed, they arises in directly elongation of radical primary root. The lateral root from the primary root, it is a secondary root. After many more secondary root present in a one root system. The secondary root la irundhu many more root hairs are present. They are lateral root from the secondary root. This is a root hairs. It tertiary root. First of all, primary root la irundhu many more secondary root consists of a small root hairs or tertiary root. Next, the type of only 3 categories of the root system. Next one, the type of root system. Type of root system, they consist of the primary root and then adventitious root system. Primary root means they are a initial of the plant. It arises in a radical. One is a taproot system. In this primary root or taproot system. Another one is a fibrous root system.
taproot system and then fibrous root system. Taproot system originate from the radicle. Example, dicot plant. Originate from the radicle. They are prolonged in a primary root system. This entirely said to be a very hard in nature. So taproot system. Example, all dicot plant. The taproot are produced many more lateral roots are all connecting network to the secondary root. In this primary root, the another example are fibrous root system. Fibrous root system are originate from base of the stem. Example, all monocot plant. It arises in a last stem region of the entire plant. This is a fibrous root system. Both are primary root. Next one is adventitious root system. Adventitious root system means they originate from the part of the plant other than the radicle. They are adventitious root system. Example, banyan tree. Banyan tree, the root அப்படிங்கிறது they are underground part of the plant, but banyan tree they arises in a example, banyan tree. Banyan tree they arises in a root or any one of the region other than the radicle. Radicle அப்படிங்கிறது underground part of the soil, but the root are upper side of the root system. So the adventitious root system arises in a other than the radicle. Example, Ficus bengaliensis. So the region of are three type, and then a type of root are two type. One is a primary root and then adventitious root. The primary root are said to be a taproot system, and then fibrous root system. Adventitious other than the adventitious root system. Next one, the function of root system. The function, the root perform a many kind of the function. First one is a very important primary function. Another one is a secondary function. Primary function is attain all type of a root system, absorb the water and minerals oil from the soil to help to the anchor to the plant to fix in a soil. So it is a anchor. They translocate water and minerals from the soil to the stem portion. Fourth one, stored of the food. Some kind of the, for example, carrot, beetroot, they are a radish. They are a food storage of example root systems. Absorb water and minerals. 2 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. நான் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில், ஹெல்ப் டு ஆங்கர் ஆஃப் த பிளான்ட். தேர்ட் பாயிண்ட், டிரான்ஸ்லோகேட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டு ஸ்டெம். ஃபோர்த் ஒன், ஸ்டோர்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். Next one, secondary function. In this function, attain a additional function of some kind of the special root system. They are called as a secondary function. To perform additional function, it present in a modified structure of the plant. The root are modified to perform the secondary function. It present in a all, it is not present in a all type of root system. It is a special kind of the structure. This is called as a modification. ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மார்ஃபாலஜியோட யூசஸ் பார்த்தோம். இது மார்ஃபாலஜியில் என்னென்ன எதுக்காக மார்ஃபாலஜி அப்படின்றத ஸ்டடி பண்ணோம். த மார்ஃபாலஜி ஆர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டிவ் பார்த்தோம். அதில் இந்த டாப்பிக்கில் வெஜிடேட்டிவ் மட்டும். வெஜிடேட்டிவ் அப்படின்றதில் வந்து ஹேபிட்டேட் தென் கம்ப்ளீட் ஸ்பேன் லைஃப் இருக்குது. ஹேபிட்லேயே ஹர்பு ஸ்ரப்பு ட்ரீ பார்த்தோம். தென் ஹேபிட்டேட்டில் டெரஸ்ட்ரியல் அக்வாட்டிக். அனதர் ஒன் லைஃப் ஸ்பேன், தே ஆர் annual, perennial and then biennial பார்த்தோம். Then part of the floweringல first of on the region of root and then category of root பார்த்தோம். region of rootல root cap, meristematic zone, elongation zone and then maturation zone பார்த்தோம். then கேட்டகரி ஆஃப் ரூட்டில் பிரைமரி ரூட், செகண்டரி ரூட், டெர்சரி ரூட்டில் அப்படின்னு சொல்லுவோம். டைப் ஆஃப் ரூட்டில் 2 டைப்ஸ் இருக்குது, பிரைமரி அண்ட் தென் அட்வென்டியஸ். பிரைமரி ஆர் டிவைடட் இன்டு டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் தென் ஃபைபர்ஸ் ரூட் சிஸ்டம். then next one adventitious root system. and then function la 2 type of function. primary function to attain all kind of the plant root system. then secondary function only for the some kind of the root
they present in a secondary root system. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் செகண்டரி ஃபங்க்ஷனோட மாடிஃபைடு ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.